ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் ஏற்கனவே கிரிட் சிஸ்டத்தை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துருக்கிறோம். இப்போ எப்படி கிரிட் சிஸ்டத்தை உருவாக்குறதுன்றது நாங்கள் பார்க்க போகிறோம். பல வகையான கிரிட் சிஸ்டங்கள் இருக்குது. அதில் நாங்கள் பூட்ஸ்ட்ராப்ட கிரிட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். பூட்ஸ்ட்ராப்னா என்னென்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பாவிக்கப்படக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீங்கள் மிச்சம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அது ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஸ்டாண்டர்ட், அதாவது அதில் தரப்பட்ட அளவுகளை வச்சு நாங்கள் ஒரு கிரிட் சிஸ்டத்தை உருவாக்குறது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நான் ஃபிக்மாவோட ஸ்டார்டிங் ஸ்க்ரீனுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் ஃபிக்மாவில் நாங்கள் சில டியூட்டோரியல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் P2P லேர்னர்னு சொல்லி நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். P2P லேர்னர்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது பென்பொட்டுக்கும் நாங்கள் செஞ்ச மாதிரியான அதே ஒரு அக்கௌண்ட் தான் இது. சரி, இப்போ இதில் நாங்கள் ஃபிக்மாவுக்கு போன உடனே வர ஸ்க்ரீன் தான் இது. இந்த ஸ்க்ரீனில் யுவர் டீம்ஸ்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், யுவர் டீம்ஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்து டிராஃப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எத்தனை டிராஃப்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். எத்தனை டிராஃப்ட்ஸ் வேணுமானாலும் க்ரியேட் பண்ணலாம். அது அன்லிமிட்டட். அந்த டிராஃப்டெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அப்படியே இருக்கும், டிராஃப்ட்ஸ் ஏரியாவில் இருக்கும். ஆனால் டீமில் போயிட்டு நாங்கள் ஒரு டீம் தான் எங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரீ, இங்கே பாருங்கள், ஃப்ரீன்னு காட்டுது ஒரு டீம். அந்த ஒரு டீமில் போயிட்டு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் தான் எங்களுக்கு ஃப்ரீ. பாருங்கள், யூ ஹேவ் ரீச்ட் யுவர் ப்ராஜெக்ட் லிமிட் 1 காட்டுது. இது என்னன்னு சொன்னாக்கா ஒரு ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம் இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சுட்டு அப்படின்ட்டு காட்டுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, நீங்கள் டிராஃப்ட்டில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம். தேவைப்படும் போது அதை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணி நீங்கள் பெய்ட் அக்கௌண்ட் கூட செஞ்சு கொள்ளலாம். அதெல்லாம் இல்லாட்டி நீங்கள் அப்படியே நான் சொல்கிறது மாதிரி பென்போட்டில் போயிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அன்லிமிட்டெட் ப்ராஜெக்ட்ஸ், அன்லிமிட்டெட் ஃபைல்ஸ் வேணிய மாதிரி யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் செய்கிற இந்த கிரிட்டை கூட நாங்கள் பென்போட்லேயும் எப்படி செய்கிறன்றது நாங்கள் பார்க்க தான் போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோன்ட்டு. இந்த டியூட்டோரியல் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் என்னோட பேக் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு தேவை ஒன்று இருக்குது. அதாவது அடிப்படையிலேருந்து சில விஷயங்கள் நான் சொல்லணும். முதல்ல ஃபிக்மாவில் நாங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் இல்லை, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃபைல் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டிராஃப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இங்கே டிராஃப்ட் ஏரியாவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டிசைன் ஃபைல், இந்த பாருங்கள், இந்த டிசைன் ஃபைல்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு பாருங்கள், டிராஃப்ட்ஸ்லுக்கும் அன்டைட்டில் என்ற ஒரு பேரில் காட்டுது. அன்டைட்டில்னால் நாங்கள் பேர் கொடுக்காதனால அன்டைட்டில்ன்றது காட்டுது. நான் அதை ஒரு பேருன்னு கொடுக்குறேன். கிரிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, கிரிட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கொள்கிறேன். உண்மையில் கிரிட் சிஸ்டத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில். அதோடு சேர்த்து நாங்கள் ஃபிக்மாலேயும் சில விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். சரியா, எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இதில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஃபிக்மாவில் வந்த உடனே ஒரு ஆர்ட் போர்டு அல்லது ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறது. ஃபிக்மாவில் நாங்கள் ஃப்ரேம்னு சொல்லுவோம், பென்போட்டில் நாங்கள் போர்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறது. அதுக்கான ஷார்ட்கட் கீ எஃப் அடிச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே 100x100 ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்மா க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு சொல்கிறது கேன்வாஸ்ன்னு சொல்கிறது. இந்த வெத்து ஏரியாவுக்கு கேன்வாஸ்ன்னு சொல்கிறது. இந்த கேன்வாஸ்ட கலரை கூட நீங்கள் தேவையான மாதிரி உங்களுக்கு லைட் கலராக, டார்க் கலராக, வேண்டிய மாதிரி கலரில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, நான் கொஞ்சம் டார்க் கலர்லேயே நான் அதை வச்சுக்கொள்கிறேன். ஓகே, சரி, இப்போ இந்த ஃப்ரேமை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரேமில் தான் நாங்கள் எங்களோட டிசைனை நாங்கள் செய்ய போகிறோம். சரியா, நான் ஏற்கனவே கிரிட்டில் நாங்கள் முதல்ல பார்த்ததில் நான் காட்டினேன். ஃபிக்மாவோட ஸ்டார்டிங் பேஜில், அதாவது ஃபிக்மா அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண உடனே வர்ற அந்த பேஜ் இருக்குது இல்லையா, அந்த பேஜில் ஃபிக்மா சில எக்ஸாம்பிள் ஆர்ட் ஒர்க்கில் காட்டுது. அதில் நாங்கள் அதிலேயே கிரிட் யூஸ் பண்ணியிருக்கிறத நான் காட்டினேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஃபிக்மா கூகுளோட மெட்டீரியல் டிசைன் கிரிட்டை பேஸ் பண்ணி செஞ்சுருக்கிற அந்த கிரிட் சிஸ்டம் தான் அதில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறது பூட்ஸ்ட்ராப்பை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய கிரிட் சிஸ்டம். இந்த கிரிட் சிஸ்டத்தில் தான் நாங்களாம் ஒர்க் பண்ணுறோம். வெப்சைட்டெல்லாம் நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணுறோம். அதான் இது இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, உங்களுக்கு வேண்டிய மாதிரி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டில் போகிறது வந்து டெவலப்பர்ஸுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குற இந்த டிசைன் வந்து டெவலப்பர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, அதாவது டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கும். சரியா, ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, அடுத்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். 8 அடிப்படையாக கொண்ட அல்லது 4 அடிப்படையாக கொண்ட அலகுகளாக நாங்கள் வந்து இதை பிரிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஆர்ட் ஒர்க்கில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே லேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்தோம் 12 கொலம்ஸ் கொண்ட கிரிட் தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோன்றதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் 12 கொலம்ஸ் உள்ள அந்த கிரிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முந்தி இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் டெஸ்க்டாப் சைஸுக்கு நாங்கள் போட்டுக்கொள்வோம். டெஸ்க்டாப்புக்குள்ள என்ன சைஸ் வந்து ரெக்கமெண்டட் சைஸ் என்று பார்த்தாக்கா 12 கொலத்துக்கு நாங்கள் வந்து ஃபிக்மா வந்து நிறைய, அதாவது பூட்ஸ்ட்ராப் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு லார்ஜ் டெஸ்க்டாப்புக்கு என்ன அளவு, அல்லது மீடியம் டெஸ்க்டாப்புக்கு என்ன அளவு, ஸ்மால் டெஸ்க்டாப்புக்கு, டேப்லெட்டுக்கு, மொபைலுக்கு, மொபைல் iOSக்கு, மொபைல் ஆண்ட்ராய்டுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன அளவுன்றதை வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து அவங்க வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் கொஞ்சம் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டை நாங்கள் பார்ப்போம். ஸ்டாண்டர்டை வந்து பார்க்கும்போது லார்ஜ் டெஸ்க்டாப்பில் வந்து 1920 வித்துக்கு செய்கிற டெஸ்க்டாப், அந்த மாதிரியான ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கும். இப்போ என்ன தான் நாங்கள் வந்து மாடர்ன் டெக்னாலஜி, பெரிய பெரிய ஸ்க்ரீன்கள் வந்துருச்சு, மானிட்டர்கள் வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட நாங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு 1400 அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து டிசைனிங்கை பண்ணி கொண்டிருக்கிறோம், வெப்சைட் டிசைனில் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், லேப்டாப் இன்னும் வந்து அதே சைஸில் தான் இருக்குது. ஒரு 14 இன்ச் இல்லாட்டி 16 இன்ச் சைஸில் தான் லேப்டாப்லாம் இருக்குது. லேப்டாப்பில் வந்து வெப்சைட்டை பார்க்குறவங்க வந்து அந்த டெஸ்க்டாப் வெர்ஷனை தான் பார்க்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து நல்ல முறையில் தெரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து டிசைனிங் செய்ய போகிறோம். சரியா, ஓகே. இப்போ நான் வந்து அதனால் மீடியம் டெஸ்க்டாப்ன்ற அளவுக்கு நான் போகிறேன். அதுக்கு வந்து 1366 நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து எங்களுக்கு இதில் ஃப்ரேமில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க ஃபிக்மாட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வந்து இவங்க வந்து கூகுள்கிட்ட மெட்டீரியல் டிசைனை பேஸ் பண்ணி பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கூகுள்கிட்ட மெட்டீரியல் டிசைனை பேஸ் பண்ண அளவுகள் தான் இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. 1414 தான் இவங்க வந்து டெஸ்க்டாப்புக்கு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறது என்னன்னு சொன்னால், நான் இப்போ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து அதோட அளவை மாற்றுறேன். 1366 தான் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, வித் அப்போ பாருங்கள், அந்த ஃப்ரேமில் போய்ட்டு நான் வித்தை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் F1 அடிக்கிறோம். ஷிஃப்ட் நம்பர் 1 அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் வந்து எங்களுக்கு எங்களோட வியூ ஏரியாவுக்கு ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேமுக்கு நாங்கள் வந்து ஒரு பேரண்டு கொடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எப்போயுமே வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் மேனரில் போகிறதுனால இதை நாங்கள் டெஸ்க்டாப்னு வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை தான் நாங்கள் செய்ய போகிறோம். டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இப்போ இதுக்கு வந்து எப்படி நாங்கள் இந்த லேஅவுட் கிரிட்டை க்ரியேட் பண்ணுறேன்டா, இந்த பாருங்கள் லேஅவுட் கிரிட்னு இருக்குது. இப்போ நாங்கள் இதில் போய்ட்டு ஒரு ப்ளஸ்ஸை நாங்கள் அடிச்சோன்னு சொன்னால் ஒரு லேஅவுட் கிரிட்டை அது க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த லேஅவுட் கிரிட் வந்து டிஃபால்ட்டாக வந்து 10x10 பிக்சல் உள்ள ஒரு ஸ்கொயர் ரூல் கிரிட் ஒன்று தான் அது க்ரியேட் பண்ணும். நாங்கள் அதை வந்து இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் கிரிட்டுன்னு கொடுக்காம கிரிட்டுன்றதை நாங்கள் வந்து கொலம்ஸாக மாற்றுறதுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் இங்கே. ஓகே, அப்போ எத்தனை கொலம் எங்களுக்கு தேவை? 12 கொலம் தேவை. ஓகே, 12 கொலம் தேவை. இப்போ நாங்கள் 12 கொலம்ட்டு அடிச்சோன்னே பாருங்கள் 12 கொலம் வந்துருச்சு. ஆனால் 12 கொலமும் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வர காட்டியும், அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து எட்ஜ் டு எட்ஜ் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். எட்ஜ் டு எட்ஜ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு வந்து டிசைனிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லோகோலாம் நாங்கள் கொண்டு போய்ட்டு எட்ஜில் கொண்டு போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி வராது ஒரு நாளுமே. எப்போயுமே ஒரு கண்டெய்னர் உண்டு எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். அந்த கண்டெய்னர் வித்து வந்து எப்படி வரும்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு மார்ஜினை கொடுத்தோன்னு சொன்னால், இது முதல்ல ஸ்ட்ரெச் டைப்ன்றது ஓகே. இதுக்கு கட்டர் எவ்வளோன்னு கொடுப்போம். கட்டர் வந்து எப்போயுமே 24 பிக்சல்ஸ் தான் நாங்கள் கட்டர் கொடுக்க போகிறோம். சரியா, 24 பிக்சல்ஸ். உண்மையிலே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கொள்வது கஷ்டம். அதனால் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கொள்வது நல்லது. நான் கூட நோட் பண்ணி வச்சுக்கொள்வேன். அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். ஏன்னா நாங்கள் பல்வேறு வகையான வியூ போர்ட்டலுக்கு நாங்கள் டிசைன் பண்ணும்போது சில நேரங்கள் இதில் மறந்துடும். சரியா, அப்போ இந்த அளவு கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து 130, அதாவது லெஃப்ட் மார்ஜின் 9, ரைட் மார்ஜினும் 113 பிக்சல் அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்கா பாருங்கள், இந்த இடத்துல வந்து 113 இந்த இடத்துல இங்கே வர காட்டி வருது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர காட்டி 113. இந்த 113 வச்சு நாங்கள் 24 கட்டர் கொடுத்து இந்த ஒவ்வொரு கொலமும் இதில் ஸ்ட்ரெச்சாகவே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்டோம்டா
அது ஆட்டோமேட்டிக்காக குளத்தோட அளவு எல்லாத்தையும் போட்டுரும். குளத்துக்கு பாருங்கள், நாங்கள் அளவுண்டு கொடுக்கவே இல்லை. இந்த குளத்துக்கு நாங்கள் சென்டர்லேருந்து போடுங்கன்னு கொடுத்தோன்னு சொன்னாக்கா நாங்கள் இது கட்டாயமாக அளவு கொடுக்கணும். அதில் வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. உண்மையில் இது வந்து 73 பிக்சல்ஸ் வரும் அந்த கணக்கு. இப்படி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள், 73 பிக்சல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைண்டாக்கா நாங்கள் வந்து இதை ஸ்ட்ரெச்சுன்னு கொடுத்துட்டு நாங்கள் வந்து 113 நாங்கள் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். பார்த்தீங்களா, நான் இப்படி கொடுத்தோன்னே இப்படி வந்துருச்சு. இப்போ வந்து சென்டரில் நான் வச்சுட்டு 73 கொடுத்தாலும் அதே கணக்கு தான் வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். சரியா, இதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான், இவ்வளோ தான் கிரிட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த கிரிட்டை வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். சரி, நான் இப்போ இதில் வந்து குயிக்காக ஒரு டிசைன் வந்து எப்படி பண்ணுறன்றதை நான் காட்டுறேன். ஏற்கனவே நாங்கள் காட்டியிருந்த அந்த ஆர்ட் ஒர்க்கை நான் வந்து கொண்டு போடுறேன். இப்போ அந்த ஆர்ட் ஒர்க்கை வச்சு தான் நாங்கள் வந்து டிசைன் செய்ய போகிறோம். ஓகே, இது தான் நாங்கள் செய்ய போகிற ஆர்ட் ஒர்க். அந்த பாருங்கள். ஓகே, அந்த ஆர்ட் ஒர்க்கை நான் அப்படியே கொண்டு வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. ஓகே, இப்போ இந்த டிசைன் எப்படி செய்கிறேன்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் குயிக்காக போகிறேன். என்னென்னு சொன்னாக்கா, ஏற்கனவே வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே நிறைய நேரம் போயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லோகோ வருது. பாருங்கள், லோகோ வந்து 1 2 3 3 குளங்களை கொண்ட கிரிட்டில் எடுத்திருக்குது. பாருங்கள், இந்த கிரிட்டில் 3 குளத்தை இந்த பர்கர் ஹப்ன்ற லோகோ எடுத்திருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபிக்ஷனெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பர்கர் சைட் ஒன்றுக்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன். ஓகே, இப்போ அவங்களோட பிராண்ட் கலர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி லோகோ இருக்குது. அதே மாதிரி நாங்கள் அந்த பிராண்ட் கலர்ஸை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இது வந்து அவங்களோட ஹெட்டிங் டெக்ஸ்ட், அல்லது இது வந்து சொல்கிறது வந்து இந்த ஹீரோ செக்ஷனில் வர ஹெட்டிங் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்க்கலும் 1 2 3 4 5 6 6 குளங்களுக்கு வர்ற அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்போ 6 குளத்துக்கு ஹெட்டிங் டெக்ஸ்ட் வர மாதிரியும் 6 குளத்துக்கு அவங்களோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அல்லது ஒரு இமேஜ், ஒரு மீடியா வர்ற மாதிரியும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்கலாம், ஒரு இமேஜ் இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். சரியா, அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த இதுக்கு சொல்கிற லீட் டெக்ஸ்ட்னு சொல்லி, அதாவது அவங்களோட கம்பெனியோட வேல்யூவை வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் தான் இந்த லீட் டெக்ஸ்ட்னு சொல்கிறது. சரியா, அந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கான இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் அது சம்மந்தமாக இன்னொரு டியூட்டோரியல் ஒரு நேரத்துக்கு செய்கிறேன். எப்படி ChatGPT யூஸ் பண்ணி உங்களுக்கும் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம், எப்படி உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் கான்டென்ட். ஏன்னா அந்தளவு நாங்கள் வந்து எல்லாருமே இங்கிலீஷில் புலமை வாய்ந்தவங்க இல்லை. நாங்கள் வந்து நல்ல அழகாக ஒரு சைட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இங்கிலீஷில் தான் சைட் பண்ணணும். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் போயிட்டு வேறு கான்டென்ட் க்ரியேட்டர்ஸை நாங்கள் வந்து ஹையர் பண்ணி காசு கொடுத்து பண்ணுறதுனாலும் கூட பெரிய அளவு நாங்கள் செலவழிக்க வேண்டி வரும். அந்த மாதிரி நேரங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ChatGPT மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI டூல்களை யூஸ் பண்ணி கான்டென்ட் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரியான க்ரியேட் பண்ண கான்டென்ட் தான் இது. சரியா, இப்போ இதில் வந்து பாருங்கள், ரெஸ்டாரண்ட், அவன் மெனு, இந்த மாதிரி ஒரு நெவிகேஷன் ஒன்று செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த நெவிகேஷனும் சரியாக 1 2 3 4 5 6 7 குளம் வர்ற அளவுக்கு நாங்கள் காப்பி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சரியாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணலை, நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த எப்படி க்ரியேட் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் காட்டுறேன். எப்படி இதில் வந்து இந்த லோகோ மட்டும் நாங்கள் எப்படி எடுத்து போடுவோம், எப்படி சைஸை செய்வோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காட்டி நான் இதை வந்து இதை ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு வேண்டாக்கா இதை ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இப்போ நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து லோகோ கொண்டு வந்து நான் போடுறேன். பாருங்கள், அதுக்காக நான் வந்து லோகோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய. இது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபிக்ஷனல் கம்பெனி. சரியா, இப்போ பாருங்கள், பர்கர் ஹப்ன்றது லோகோ. இங்கே பாருங்கள், இந்த லோகோ வந்து நான் சரியாக இது இப்போ சொல்லுவோமே, இது தான் அளவு உண்டா. நாங்கள் உண்மையில் இந்த லோகோட உயரத்தோட அளவுக்கு நாங்கள் இங்கே மேலேருந்து கீழே வரக்காட்டி இடம் விடுவோம். சரியா, ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த பர்கர் ஹப்ன்ற லோகோ இந்த ஏரியாவுக்கு தான் லோகோ இருக்குது. அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இந்த அவங்களோட ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த லோகோ. அந்த ஃப்ரேமை நான் வந்து அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லோகோவை மட்டும் நாங்கள் எடுத்துடுறோம். இந்த லோகோட அளவு ஸ்பேஸை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு லோகோட அளவு நான் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணி போடுறேன்.
அழிச்சிருவோம். பாருங்கள், இந்த லோகோட இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரக்காட்டியும் லோகோ நான் எடுக்கிறேன். அது எங்களுக்கு இவ்வளோ பெருசாக எங்களுக்கு லோகோ தேவையில்லை. ஒரு 3 காலம் அளவுக்கு கூட எங்களுக்கு லோகோ அரிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா லோகோ வந்து அலங்கோலமாகாமல், அதாவது அதோட ரேஷியோ படி அப்படியே வரும். சரியா? ஓகே, பார்த்தீங்களா? லோகோ வந்து நாங்கள் 3 காலத்துலக்கும் லோகோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து மற்ற விஷயங்களையும் பாருங்கள், மற்ற இதுலேயும் நாங்கள் வந்து எங்களுக்கு இப்படி க்ரியேட் பண்ணிக்கொண்டே போகலாம். ஆக்சுவலாக இதை எப்படி பண்ணுறன்றதை வந்து நான் வந்து பென்போட்டில் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபிக்மாவில் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதையும், ஃபிக்மாவில் ஒரு ஆர்ட் ஒர்க்கை எப்படி உருவாக்கின ஆர்ட் ஒர்க் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் ஃபிக்மாலன்றதை நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? அதனால் நான் வந்து பென்போட்டில் அதை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து நான் அடுத்த பாட்டில் நான் செய்கிறேன். என்னதான் ஆல்ரெடி ஒரு 16 நிமிஷம் ஆகிட்டதுனால நான் அடுத்த பாட்டில் நான் அதை செஞ்சு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னோட தொடர்ச்சியை அறிஞ்சிருங்க. என்னோட இந்த கான்டென்ட்டில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பிரயோசனம் அளிக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கண்டெக்டோல் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட இந்த யூடியூப் அல்கோரிதத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமாக எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவையான விஷயங்கள். அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சி அணிஞ்சிருங்க.